ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம ஜிஎஃப்டிஐஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான அகடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்ட் 1ல் நம்ம ஏற்கனவே 40 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் அதனுடைய க்ளோசிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்ட் 2ல் நம்ம மீதி இருக்கிற அந்த 35 அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் உடைய க்ளோசிங் ரேங்க்ஸு அதேமாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டில் நான் உங்களுடைய ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு அகடமிக் ப்ரோக்ராமை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறன்றதை நான் வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக 41வது கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரி இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஃப்டியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 125047, ஓபிசி என்சிஎல் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 41486, எஸ்சி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 17544, எஸ்டிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 8371. அடுத்தது டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவும் ஒரு ஜிஎஃப்டியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 22152, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 8814, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5968, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3505. அடுத்த அகடமிக் ப்ரோக்ராம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 ஜிஎஃப்டிஐஸில் இருக்குது. ஸோ இதனுடைய ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 68479, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 25052, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 13655, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7170. அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. இதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இது வந்து 8 ஜிஎஃப்டிஐஸில் இருக்குது. அதேமாதிரி இதனுடைய க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 97, ஓப்பன் கேட்டகரிக்கு 97276, ஓபிசி என்சிஎலுக்கு 34409, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15128, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7094. இதுமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 இயர்ஸ்னாவே இது வந்து டியூல் டிகிரி ப்ரோக்ராம்ஸு. ஸோ டியூல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்னால் இது வந்து எம்டெக் டிகிரியோடு வரும். ஸோ இது வந்து ஒரு ஜிஎஃப்டிஐயில் இருக்குது. இதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அடுத்த அகடமிக் ப்ரோக்ராம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎஃப்டிஐயில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, இது வந்து 20 ஜிஎஃப்டிஐஸில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஏவியானிக்ஸ், இது வந்து மேஜர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2 ஜிஎஃப்டிஐஸில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இது வந்து 2 ஜிஎஃப்டியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுவும் 2 ஜிஎஃப்டிஸில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எனர்ஜி இன்ஜினியரிங், இது வந்து ஒரு ஜிஎஃப்டியில் இருக்குது. அதுமாதிரி ஃபேஷன் அண்ட் அப்பேரல் இன்ஜினியரிங், இது வந்து ஒரு ஜிஎஃப்டியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து 4 ஜிஎஃப்டிஐஸில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் திருப்பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ஜிஎஃப்டிஎஸில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 92,685 போட்டிருக்காங்க, ஓபிசி என்சிஎலுக்கு 33,505 போட்டிருக்காங்க, எஸ்சிக்கு 5,381, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7,718. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி என்சிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 33,505 தான் இந்த கோர்ஸு ஏதோ ஒரு ஜிஎஃப்டியில் இந்த ரேங்க்கில் ஃபில் ஆகிருக்கு. அந்த ரேங்கிங்கோட உங்களுடைய சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு, இசி சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய ரேங்கிங் இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 30,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு ஜிஎஃப்டிஎஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ எந்த ஜிஎஃப்டிஐயில் அந்த ஸ்கோர் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அந்த ஜிஎஃப்டிஐயை நீங்கள் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜிஎஃப்டிஐஸில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆவீங்க. அந்த ஜிஎஃப்டிஐ எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். josa.nic.in, இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜிஎஃப்டிஐஸ் போட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு போட்டிங்கனாவே அது எந்தெந்த காலேஜஸ்லலாம் இன்ஸ்டியூட்ஸ்லலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது லிஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த லிஸ்ட் அவுட் ஆகிற லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் க்ளோசிங் ரேங்க் ஓபிசி என்சிஎலுக்கு க்ளோசிங் ரேங்க் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கேட்டகரிக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஜிஎஃப்டிஐ பிக் பண்ணி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய அகடமிக் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்த அகடமிக் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, அது வந்து 2 ஜிஎஃப்டிஐஸில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், இது ஒரு ஜிஎஃப்டிஐயில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதுலேயும் ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம், 53வது. ஸோ உங்களுடைய அகடமிக் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அகடமிக் ப்ரோக்ராமோ அந்த கரெக்டான நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஜிஎஃப்டிஐ வந்து நீங்கள்
ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் சும்மா ரஃபாக நீங்கள் ஃபுட் டெக்னாலஜின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 ஜிஎஃப்டிஎஸில் வரும். ஸோ அதில் எந்த ஜிஎஃப்டிஎஸில் உங்களுடைய ஸ்கோருக்கு மேட்ச்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜிஎஃப்டிஎஸை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 56th பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இது வந்து 2 இதில் இருக்குது. ஒன்று வந்து சேலமில் இருக்குது, இன்னொன்று வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இதுவும் 2 ஜிஎஃப்டியில் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜிஎஃப்டியில் இருக்குது. அதுமாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸுங்க. அப்படின்னா எம்எஸோட சேர்ந்து வரும், டியூல் டிகிரி. இது வந்து 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் டிகிரி கோர்ஸு. ஸோ இது எம்எஸ் டிகிரியோட வரும், டியூல் டிகிரி. ஸோ இதுவும் ஒரு ஜிஎஃப்டியில் இருக்குது. ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கடைசி பாட்டுக்கு வந்திருக்கோங்க. 65வது ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து 12 ஜிஎஃப்டிஎஸில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸ். 5 இயர் டிகிரி கோர்ஸ்னாவே உங்களுக்கு டியூல் டிகிரி நான் சொல்லியிருந்தேன் நான். இது வந்து 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. அதேமாதிரி மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. ஃபிசிக்ஸ் இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் அப்படின்னா டியூல் டிகிரி ப்ரோக்ராம் இது வந்து எம்எஸ் டிகிரியோட சேர்ந்து வரும். இது 2 ஜிஎஃப்டியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜிஎஃப்டியில் இருக்குது. ஆனால் இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். ஏன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது பேப்பர் 2A அட்டன் பண்ணுவாங்க, இதெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜ் டெக்னாலஜி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிஎஃப்டியில் இருக்குது. குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஎஸ்னா டேட்டா சயின்ஸுங்க, இது வந்து 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. அதேமாதிரி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிஎஃப்டியில் இருக்குது. இதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு தடவை ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 12 ஜிஎஃப்டிஎஸில் இருக்குது. ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 106,206. ஓபிசி என்சிஎல்க்குன்னு பார்த்தீங்கன்னா 38,635. எஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,045. எஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,825. ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ரேங்கிங் 38,000 கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 12 ஜிஎஃப்டிஐஸில் ஏதோ ஒரு ஜிஎஃப்டிஐயில் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் 99% அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய ரேங்கிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 இருந்துச்சுன்னா இந்த 25,000 வந்து எந்த ஜிஎஃப்டிஎஸில் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஜிஎஃப்டிஎஸ்க்கும் அதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து வேறுபடும். ஸோ உங்களுடைய 25,000 ரேங்கிங்க்கு எந்த ஜிஎஃப்டிஐயில் ஆப்டாக இருக்குன்றதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். josa.nic.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு ஸோ அந்த ஜிஎஃப்டிஐ வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய ரேங்கிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்கிங் வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உங்கள் ரேங்கிங்கோட அதிகமாக இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் ரேங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் 35,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்சஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 38,000, 36,000, அதே மாதிரி 38,000, 37,000, 39,000 இந்த மாதிரி உங்கள் ரேங்கிங்கோட அதிகமாக இருக்கக்கூடிய ரேங்கிங்க்கு உடைய கோர்சஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி அது எந்த இதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜிஎஃப்டிஏல இருக்கா, இல்லை என்ஐடிஸில் இருக்கா, இல்லை IIITஸில் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு இது சரி இதில் இந்த கோர்சஸ்லாம் நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 10 கோர்ஸும் நீங்கள் எந்தெந்த IIITஸ்லையோ இல்லை ஜிஎஃப்டிஎஸ்லையோ அப்படின்னா என்ஐடிஸில் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ரெடியாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் சீட் மேட்ரிக்ஸ் போகிறப்ப நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்ட் 1லேயே உங்களுக்கு நீங்கள் கேட்ட விருப்பமான பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜெய் மெயின்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நான் அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் be discussing about 131 different types of academic programs that is available at 23 IITs across India. And what are their closing ranks we'll be discussing. ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற வீடியோலாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.